காப்பியும் பஜ்ஜியும். மர்மோனே என் மொபைல் எங்க? அவ வீட்டுல உறங்கிட்டுடா. நான் சும்மா கொஞ்ச நேரம் இப்படி உட்காந்து பேசிட்டு போலாமான்னு வந்தேன். இது உங்க மொபைல போன் அடிக்கா. ஹலோ எங்க இருக்கீங்க? எப்ப வருவீங்க வீட்டுக்கு? டேய் ஸ்பீக்கர்ல போடுறேன். தங்கச்சி நீனும் கேளு. என்ன விஷயம்டா? மாமாய் உங்களுக்காண்டி பசியும் பட்டினியும் மட்டும் திங்காம கொள்ளாம கிடக்கேன். சீக்கிரம் வாங்க மாமாய் எங்க இருந்தாலும். அம்மா என் மொபைலுக்கு புருஷன் மேல என்ன பாசம். புருஷன் வராம திங்கி விட்ட போல இருக்க. டேய் அவசரப்படாதீங்க. பாருடா நான் இப்போம்ல வந்துட மாட்டேன். சாயந்திரம் போல ஆவோ. என்ன மாமாய் சொல்லுதியா? நீ யாரத்துக்கு நேரம் திங்காண்டமா? இங்க ஒரு ஜீவன் சாப்பிடாம கொள்ளாம உங்களுக்காண்டி காத்து கிடக்கு. அது உங்க கண்ணுக்கு தெரியலையேக்கோ. ஆகா நம்ம நாத்து பேசும்போதே தெரியுது நம்ம அண்ணனுக்கு ஆப்பு கன்ஃபார்ம்னு. இந்த மாதிரி ஏகப்பட்ட சோழி இருக்கு. சாயந்திரம் வந்துட மாட்டேன். ராத்திரி 7 மணி ஆகுதோ 10 மணி ஆகுதோ தெரியல. மத்தியானம் சோத்த வாங்கி ஒழுங்கா தின்னு. கூமட்ட மனுஷன் நம்மளே ஏமாத்தி விட்டற. சிக்கமணி தப்பிச்சிட்டற. யோ தர்மசேட்டலையா இப்ப தப்பிச்சிட்டமே ஆனந்தத்துல குதிப்பேரு. போறவு சாயந்திரம் மாட்னடி இருக்கு சங்கரா. இதெல்லாம் சும்மா ட்ரெய்லர் தான். அடியே இனிமேதான் இருக்கு மெயின் பிக்சரே. அம்முக டும்முக அமால் டுமால். என்ன மர்மன சும்மா தான உட்கார்ந்திருக்கியா? என் மோவ கூப்பிட்டனோ சாடி போக வேண்டியதுனே. ராத்திரி 7 மணி ஆகும் 10 மணி ஆகும் சொல்லுதியே. அவ உங்க மேல எவ்வளவு பாசம் இருந்தா நீங்க வராம திங்க மாட்டேன்னு பசியும் பட்டியுமா கிடப்பா உங்களுக்காண்டி காத்து கிடக்கா. டேய் உங்க மொபைல புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா? என்ன மர்மன சொல்லுதியா? வாங்க மாமான்னு கூப்பிடும் போது தெரியலையா எனக்காக ஒரு ஆப்பு காத்திருக்குன்னு. மர்மன காப்பியும் பச்சி ஆறிடப்படாதே. அதான் அவசரமா தின்னேன். இதே உங்க மோவா பாசத்தோட இட்லிக்கு சட்னி சாம்பார் எள்ளு பொடி அப்புறம் சிக்கன் குழம்பு மட்டன் கிரேவி அப்படின்னு வகை வகையா செய்து வச்சுட்டு வாங்க மாமோய் அட வாங்க மாமோய் சாப்பிட வாங்க மாமோய் அப்படின்னு கூப்பிடுதான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களோ? நம்ம அண்ணன் நடிப்பு பாட்டு எல்லாத்துலயும் பக்காவா தேறிட்டாரு போல இருக்க. பயங்கரமா இருக்காரு. மர்மன மட்டன் சிக்கன் வைக்கட்டாலும் ஒரு இட்லியை வச்சு சட்னியாவது வச்சிருப்பல்ல மர்மன. பாசத்தோட என் மொபைல் எப்படி கூப்பிடுதா? நீங்க என்ன மர்மன இப்படி கிண்டல் பண்ணுதியே என் மொபைல? கிண்டல் பண்ணிட்டாலும் எங்க அம்மா கடையில இருந்து இட்லி மாவை வாங்கி கொண்டு வந்து வச்சிருப்பா. அந்த மாவுல இட்லி அவிக்கணும், சட்னிக்கு அரைக்கணும், சாம்பார வைக்கணும், இட்லி பொடிக்கு திரிக்கணும். இதெல்லாம் செய்து கொடுத்தாதானே அவ திங்க முடியும். அதுக்குதான் என்ன வாங்க மாமாய்ங்க. இதுக்கு பின்னால இட்லி அவிக்கணும், சட்னி அரைக்கணும், ஏகப்பட்ட வேலை இருக்கு. அதை நீங்க புரிஞ்சுக்கிடலையே. அம்முக டும்முக அமால் டுமால். மர்மனா இதுக்குதான் உங்களை வாங்கன்னு கூப்பிடுதானா? நானும் என்ன ஏதோ எல்லாம் செய்து எடுத்து வச்சுட்டு உங்களை பாசத்தோட எல்லாம் கூப்பிடுதான் நினைச்சிட்டேன். தப்பா நினைச்சிட்டேன் மர்மோன. என்ன இடுக்கன் வருங்கால் நகுக அப்படின்னு நான் படிச்சிருக்கேனே. துன்பம் வரும்போது சிரிக்கணுமா அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேனே. அதை உங்களை பார்த்து படிச்சுக்கிட்டேனே. எவ்வளவு துன்பத்தை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு ஆனா முகத்துல பார்த்தா அப்படி ஒரு புன்னகை. உங்களை போல இருக்கனே எல்லாரும் பாசிட்டிவ் ஆட்டு. தேங்க்ஸ் தங்கச்சி தேங்க்ஸ். உள்ளுக்குள்ள சோகத்தை வச்சுக்கிட்டு வெளியே சிரிச்சிட்டு இருக்கேன். மர்மோன என் மோவல பொண்ணு பக்கம் வரும்போது கூட இந்த மனசு ஒரு சைஸா இருக்காரா? நல்லவரா இருப்பாரா இல்ல கெட்டவரா இருப்பாரா? என் மோவலுக்கு ஏத்தவரா இருப்பாரான்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு தான் மர்மோன முழுசா புரிஞ்சுக்கிட்டே ரொம்ப ரொம்ப நல்லவரா இருக்காரா. என் மோவலுக்கு ஏத்த புருஷன் இவர்தான். மொத்தத்துல ஒரு ஈனாவானா உங்க வீட்டுக்கு மர்மோனா கிடைச்சிருக்காரு. ஆமா மர்மோன நீ சொன்ன மாதிரி நல்ல ஈனாவானா தான் கிடைச்சிருக்காரு. மர்மோன ஒரே ஒரு சந்தேகம். இந்த ஈனாவானா என்னது? அட மாமியா கிழவி ஈனாவானா தெரியாதா? இழுச்ச வாயன்னு அர்த்தம். சின்ன பொண்ணு உன் மாமியா கிழவிக்கு என்னாச்சு? காலை வச்சு ஒரு மாதிரி தியாச்சிக்கிட்டு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு நிக்கி. என்ன கொண்டாட்டம் தெரியலையா? காலை வச்சு சோப்பாவை இழுகிழுன்னு இழுத்துட்டு இருக்கு. சோப்பா வர கிழிஞ்சு தொலைச்சிடக்கூடாது. அதுக்கு துட்டு போட எவனால முடியும்? எத்தை மர்மோன என்ன எதுக்கு மட்டும் சோப்பாவை காலை வச்சு ஒரு மாதிரி தியாச்சிட்டு ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருக்கியா? வெக்க மர்மோன வெக்கம். மர்மோன ஒன்னே ஒன்னு சொல்வேன் கோவப்பட மாட்டியா? இன்னும் இருந்தாலும் உன் மாமியா கிழவிக்கு தில்லு அதிகம் தான். சொல்லி தொலைங்க. மர்மோன நம்ம வீட்டு மர்மோ இருக்கறல அவரு ரெண்டாவது ஈனாவானா. அப்படின்னா முத ஈனாவானா யாரு? யார் மர்மோன? உங்க மாமனார் தான். அதான் என் புருஷன். கிழவி பழைய ஆளா இருக்கும் போல இருக்க. எந்த விஷயமா இருந்தாலும் மர்மோன நான் கிழிச்சு கொட்ட தாண்டவே மாட்டாரு. என் மர்மோனாலும் அப்பப்போ என் மோவலுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு ஓடிடுறாரு. ஆனா என் புருஷன் அப்படி இல்ல. நான் நில்லுனா நிப்பாரு, உட்காருனா உட்காருவார், ஓடுனா ஓடிடுவாரு. சின்னு இத காப்பாத்து. எது இது என்னடா கூத்தா இருக்கு? இவ்வளவு நேரம் ஆடி பாடிக்கிட்டு இப்ப கிடந்து அழுதுட்டு இருக்கியா? எதுக்கு? நான் இப்ப என்ன சொன்னேன்? அது இல்ல மர்மோன துக்க தொண்டை அடக்கி. துக்கம் தொண்டை அடைக்கா? சாக்கடை குத்துக்கூடிய கம்பு இருக்கு. 4 முடி எடுத்து வர சொல்லட்டுமா? இல்ல மர்மோன உங்க மாமனாரை பத்தி பேசணும்னு எனக்கு தாங்க முடியல மர்மோன. எப்படியா இருந்த மனுஷன்? நான் கிழிச்சு கோட்டை தாண்டாத மனுஷன் அன்னைக்கு ஒரு நாள் தாண்டிட்டாரு மர்மோன. மாமியா கிழவி இந்த பாடுபடுத்தினீங்கன்னா இப்ப தாண்டாம என்ன செய்வாரு? தாண்டினாலும் பரவாயில்லையே மர்மோன. அந்த ஆளு தசை தெரியாம திக்கு தெரியாம எங்க போனாருன்னு தெரியலையே. அன்னைக்கு போனவர் தான் திரும்ப
இது மாமனார் போயிட்டாரு மட்டும் சொல்லுதியா? அன்னைக்கு என்ன பிரச்சனை நடந்துச்சு அதை மட்டும் சொல்ல மாட்டேங்கிய? அதெல்லாம் ஒரு நாள் சொல்லுதே மர்மோளா சொல்லுதே. இப்போ அதுக்கான கால நேரம் இல்ல மர்மோளா. வயிறு வேற பசிக்கு. இட்லி வச்சிருக்கே, தோசை சுட போறியா? எது எப்படியா நமக்கு சோறு முக்கியம். இன்னும் இட்லி அவிக்க போறேன். சரி அப்ப இட்லி அவிச்சு நல்ல சுட சுட இந்த கட்டி சட்னி வை. என்ன தண்ணியா கரைச்சு ஊத்துற தேங்காய் சட்னி வச்சிரத நல்ல கட்டியா வை. அதான் உங்க மாமனாருக்கும் பிடிக்கும் எனக்கும் பிடிக்கும். தேங்காய் விக்க வெள்ள கட்டி சட்னி. சரி வைக்கேன். என்ன 4 மணி என்ன வாங்க வந்தியா? தேங்காய் சட்னி வாங்க வந்தேலோ? அதுக்கு தான் வந்தேன். இப்போ இவட்ட கொஞ்சம் தேங்காய் சட்னி கட்டினா அவ்வளவுதான் போல இருக்க. தேங்காய் உடைக்க மாதிரி என் மண்டையை உடைச்சு போட போல இருக்க கோவத்துல. ஐயே நான் இதுக்கு தேங்காய் சட்னி வாங்க வர போறேன். சும்மா லேசா காலைல ஒன்னு எட்டி பாத்துட்டு போமான்னு வந்தேன். பாத்தாச்சுல போயிட்டு வாங்க. நம்ம புஷ்பக்கா தான் சரி என்ன வச்சிருக்கான்னு பாப்போம். கொஞ்சோண்டு சட்னி கிட்னி வச்சிருந்தான்னா வாங்கிட்டு வந்துடலாம். சின்ன போயிட்டு வரேன். ஏன் வசந்தி நில்லு, உன்ட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்னத்தை எடக்க முடக்க கேட்க போதே தெரியலையே. சொல்லுங்க என்ன கேட்க போறிய? ஆமா உன் மாமியா வாரம் கிடந்தா வரலையாக்கோ? ஐயே விஷயம் தெரியாதா உங்களுக்கு? சொன்னதானே தெரியுமா? அத்திய மாப்பிள போன் பட்டாரு. எம்மா என்ன ஊருக்கு வாரேன்னு சொன்னியே, 10-20 நாளாவது வந்து இருந்துட்டு போறேன்னு சொன்னியே, என்ன ஆச்சுமா என்னைக்கு வர அப்படின்னாரு. அந்தால என் மாமியாரி சொல்லுதா, ஏல உங்க அக்கா வீட்டுல ஏசி வாங்கியாச்சு, வெயில் என்ன மாதிரி அடிக்க பத்தியா, அதனால ஏசி வாங்கினோட நல்ல குளுகுளின்னு இருக்குல்ல, அதனால உன் வீட்டுக்குலாம் வரல, அங்க என்ன ஏசியா இருக்கு அப்படின்னா எனக்கு சந்தோஷம் கூப்புக்கிட்டு தாங்க முடியல. கிடக்கலாங்க. சரி சரி பரவாயில்லையே, ஏசியெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கால உங்க மைனியாரி. அப்போ உன் மாமியா வரலன்னு சொல்லு, உனக்கு ஒரே கொண்டாட்டம் தான். கொண்டாட்டமா அதையும் கேக்கிய சந்தோஷம் தாங்க முடியல. சரி போயிட்டு ஞாயிறு அந்த நீலாம்பரி மாசமா இருக்கான்னு வெள்ளையம்மா கிளம்பி சொன்னா. ஒருவேளை நெசமும் பொய்யன்னு தெரியலையே. நெசமும் சொல்லும் பொய்யும் சொல்லும். உன் மொபைல் அடிச்சு பத்திருவா எப்படி அவன் மாமியாரி இனி அங்க இருக்க விட மாட்டா அப்படின்னு வேற சொல்லிச்சு கிளவி. எனக்கு அதை நினைச்சாலே ஒரு மாதிரி திக்கு திக்குங்க. என்ன நடக்க போதோ யாது நடக்க போதோ எல்லாம் கடவுளுக்கு தான் வெளிச்சம். ஆண்டவா நான் உம்மா தான் மலை போல நம்பி இருக்கேன். என் பிள்ளைக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுத்துரு. இல்லன்னா அவன் மாமியாரியும் இருக்க மாட்டா. அவன் மாமியாரி இருந்தாலும் அந்த ஒருத்தி இருக்கா நீலாம்பரி, அவ இருக்க விட மாட்டா என் பிள்ளைய. என் பிள்ளை என்ன செஞ்சுட்டு இருக்காளோ தெரியல. இப்போ கடைசி நேரத்துல இந்த மனுஷன் எப்படி கால மாறி விடுவார்னு நினைச்சு கூட பார்க்கலையே. என் மாமியார் வேற புடி கொடுக்காம பேசிட்டு போகுது. யாரோ சொந்தக்காரங்க வருவாங்க போல இருக்கு. அதுக்கு தான் மட்டன் எடுக்க ஓடி இருக்கு. சரி அதுக்குள்ள இட்லியை வச்சு வைப்போம். மட்டன் குழம்பு தான் எப்படி வைக்கணும்னு தெரியல, எனக்கும் தெரியாதே. சரி என்னவோ ஒண்ணு இருக்கிறதெல்லாம் போட்டு வைப்போம். மர்மலா ராதிகா மாமியார் மட்டன் வாங்கிட்டு வந்துட்டு போல இருக்கு. சரி நம்ம ஸ்டைல்ல மட்டன் குழம்பு வைப்போம். நல்லா வந்தா மட்டன் குழம்பு, இல்லனா எல்லாத்துக்கும் மரண குழம்பு தான். எம்மடி சீக்கிரம் வா. இந்த மர்மலா இறைச்சி வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு 2 கிலோ போல இருக்கு. என்ன கொஞ்சம் எலும்பு இருக்கு, அதை போட்டு சூப்பு வச்சிரு. மீதி இருக்கிறதெல்லாம் நல்லா கட்டியா கறி வச்சிரு. நல்ல அளவோல இட்லிக்கு நல்ல தொட்டுக்கிறதுக்கு நல்லா இருக்கணும். சரியா? சரிங்க தே. கிட்டி பாத்தீங்களா நம்ம ஊர்ல மறுபடியும் தாமரை இலையில இறைச்சி எல்லாம் மடக்கி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாவோ. கருப்பு கலர் பிளாஸ்டிக் கவர்ல தான் நம்ம எப்பவும் இறைச்சி மடக்கி தருவோம். அதை நினைச்சு கவர் கூட எடுக்காம போயிட்டேன். கடைசியில பார்த்தா பழைய காலத்து மாதிரி இப்ப மறுபடியும் இந்த தாமரை இலையில மடக்கி தர ஆரம்பிச்சிட்டாவல. கேரி பேக்ல நமக்கு கேடு தானே தே. நாளா சின்ன பிள்ளையா இருக்கும்போது இப்படி தான் தே. தாமரை இலையில தான் நம்ம ஊர்ல மடக்கி தருவாவோ. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் ஒரே கேரி பேக் வந்ததுல இருந்து அந்த கேரி பேக்ல தான் தருவாங்க. அதுக்கப்புறம் இப்ப மறுபடியும் அதே மாதிரி தாமரை இலையில மடக்கி தர ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. உங்க ஊர்லயும் இதே மாதிரி தாமரை இலையில இல்லனா வாழை இலையில இறைச்சி எல்லாம் மடக்கி கொடுக்காங்களா, இல்லனா பழைய மாதிரி கேரி பேக்ல தான் கொடுத்துட்டு இருக்காங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. மர்மலா இறைச்சி கறி நிறைய இருக்கு, யாரோ தானே வச்சு போடாத. நல்ல நாக்குக்கு நறுக்கு சுருக்குன்னு வை. என்ன கவலையே படாதீங்க தே, நான் வச்சு விடுறேன். அது இருக்கட்டும். யாரு தே வரவோ? நீங்க பாதி முழுங்கி பாதி எப்படி சொல்லுதியா? யாரு வரணும் உண்மையை சொல்லுங்களேன். இப்ப தெரிஞ்சுக்கிட்ட தானே போற. நீ எல்லாத்தையும் செய்து எடுத்து வை. இப்ப வாரேன்.